ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேபி கார்னை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதி வர ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த பேபி கேனை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துருங்க. அடுத்து ஒரு பவுலில் வேக வச்ச பேபி கார்னை சேர்த்துட்டு அது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி வேணும்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் மிக்ஸ் பண்ண பேபி கார்னை சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலையை பொரித்து எடுத்துருங்க. ஒரு பவுலில் ஃப்ரை பண்ண பேபி கார்னு, கருவேப்பிலை சேர்த்துட்டு அது கூட பெப்பர் பவுடரும் சாட் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக கிறிஸ்பியாக இருந்துச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.